வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் விமானப்படை தளம் மீது ஏவுகணை தாக்குதல். ஈரானின் புரட்சிகர காவலர் படை அதிரடி பாய்ச்சல். மீண்டும் இஸ்ரேலில் பரபரப்பு. போர் நிறுத்தம் என்ற நிபந்தனையை மீறிய அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி. தாக்குதல்கள் தொடர்ந்தால் பரந்த அளவிலான பதிலடி தரப்படும் என ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் அணுவாயுத கிடங்கை நோக்கி அமெரிக்க படைகள். ட்ரம்ப். வடகொரியாவின் ஜனாதிபதியின் உத்தரவால் மீண்டும் பரபரப்பு. நெதன்யாகுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, கடுமையாக சாடிய ட்ரம்ப். உக்ரைனின் முக்கிய கட்டமைப்பை ரஷ்ய படைகள் தாக்கியதால் பதற்றம். பாகிஸ்தானில் இருதரப்பு மோதல், 5 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலில் மேற்கு கரை அருகே துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல், ஒருவர் உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். கனடா நகரங்களில் அதிகரிக்கும் மனித கடத்தல் ஆபத்து, பெற்றோருக்கு எச்சரிக்கை. பாரிய நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்திலிருந்து பிறகு இத்தகைய தாக்குதல் நடப்பது இதுவே முதல் முறை என கருதப்படுகிறது. இந்த தாக்குதல் அச்சுறுத்தலை தொடர்ந்து வடக்கு இஸ்ரேலில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ராணுவம் அவசர எச்சரிக்கைகளையும் அனுப்பியுள்ளது. எவ்வாறாயினும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தங்களை நோக்கி வந்த 2 ஏவுகணைகளை நடுவானில் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளதாக கூறியுள்ளன. எனினும் அதற்கு சற்று நேரத்திலேயே இஸ்ரேல் நாட்டை நோக்கி மேலும் கூடுதல் ஏவுகணைகளை ஏவப்பட வாய்ப்புள்ளதாக ராணுவம் மீண்டும் எச்சரித்துள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவசர பாதுகாப்பு ஆலோசனை கூட்டத்தையும் கூட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் விமானப்படை தளம் மீதும் ஏவுகணை தாக்குதல்களை ஈரானின் புரட்சிகர காவலர் படை அதிரடி பாய்ச்சலை மேற்கொண்டுள்ளனர். இஸ்ரேலின் மிக முக்கிய ராணுவ படை விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் அதிபயங்கர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உலகையே அதிர வைத்துள்ளது. மேலும் இஸ்ரேலின் ரமாத் டேவிட் விமானப்படை தளம் தரைமட்டமாகியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இஸ்ரேலின் வடக்கு நகரமான ஹைபாவில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மிக முக்கிய ராணுவ மையமான ரமாத் டேவிட் விமானப்படை தளத்தை குறிவைத்தும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பாய்ந்ததாக IRGC அறிவித்துள்ளது. தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட் மீதும் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூரமான வான்வழி தாக்குதலின் ஆக்கிரமிப்புக்கான முக்கிய ஊற்றுக்கண்ணாக இந்த தளம் விளங்கியதனால் இதனை தரைமட்டமாகவே இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாம் ஏற்றுக்கொண்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் லெபனான் மீது தாக்குதலை மேற்கொண்டதன் மூலமா ஹார்முஸ் நீரிணை, ஓமான் கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஈரானிய கடற்கரைகள் மற்றும் கப்பல்களை இலக்காக கொண்டு தொடர்ச்சியான நாசகார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் மூலமும் தங்களது உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக அந்த படை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் போரை முடிவு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்ற போதிலும் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை தொடர்ந்தும் பேணி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த சில நாட்களாக இருதரப்பினருக்கும் இடையில் பழிவாங்கும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை ஒரு எச்சரிக்கை மட்டுமே என தெரிவித்துள்ள ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை எதிர்காலத்திலும் அத்துமீறல்கள் தொடருமானால் பதிலடி தாக்குதலை நடவடிக்கைகளையும் இன்னும் பரந்த தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்படும் என கடுமையாக எச்சரித்துள்ளது. இந்நிலையில் அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் என்ற நிபந்தனையை மீறல் அமெரிக்காவுடன் தங்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது உண்மைதான் என்று குறிப்பிட்ட IRGC, ஆனால் அது அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே எட்டப்பட்டது என்று கூறியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது, அதற்கு அமெரிக்கா பச்சை கொடை காட்டுவதும் அந்த ஒப்பந்தத்தை அடியோடு சிதைத்து விட்டதாக ஈரான் கடுமையாக சாடியுள்ளது. அமெரிக்கா தனது வாக்குறுதியை மீறிவிட்டது. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா நீக்கவில்லை என்று ஈரான் மேலும் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தி, ஓமான் கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் ஆகிய பகுதிகளிலும் ஈரானின் கடற்கரைகள் மற்றும் கப்பல்கள் மீதும் அமெரிக்கா தொடர்ந்து நடத்தி வரும் வான்வழி தாக்குதலுக்கு தங்களின் பொறுமையை சோதித்து விட்டதாக IRGC கடுமையாக எச்சரித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் அனைத்து அமெரிக்க குடிமக்களையும் தஞ்சம் புகுமாறும் வலியுறுத்தியுள்ளது.
ஈரானின் அணு ஆயுத கிடங்கை மீட்பதற்காக அமெரிக்க படைகளை அனுப்புவதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நடவடிக்கை தெஹ்ரானுடனான ஒரு சுமூகமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையான மோதலின் மையப்புள்ளியாக ஈரானின் அணுசக்தி திட்டமும் அதன் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பும் விளங்குகின்றன. மேலும் இதுகுறித்து நேர்காணல் ஒன்று பேசிய ட்ரம்ப், இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் எட்டப்பட்டு நட்புறவு ஏற்பட்டால் இருதரப்பு இணைந்து இந்த உபகரணங்களை அந்த இடத்திலேயே அல்லது வேறு இடத்துக்கு எடுத்து சென்று முழுமையாக அளிப்போம் என்று கூறியுள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் எதுவும் எட்டப்படாவிட்டால் அமெரிக்க படைகள் ஈரானுக்குள் நுழைவதற்கு முன்பாகவே அந்நாட்டின் மீது கடுமையான இராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த கையிருப்பை மீட்கும் போது இரு வழிகளிலும் முழுமையான பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று தங்கள் மீதும் யாரும் துப்பாக்கிச்சூடு நடத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஏவுகணை உற்பத்தியை 2.5 மடங்கு அதிகரிக்குமாறு வடகொரியாவின் முன்னணி பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனத்துக்கு அந்நாட்டு ஜனாதிபதி கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளமை உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளும் தொழிலாளர் கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழான ரோடாங் சின்முன் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது, ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஒரு முக்கிய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி ஆலைக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அடுத்த 5 ஆண்டுகளில் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணை உற்பத்தி திறனை 2.5 மடங்கு அதிகரிக்குமாறு நாட்டின் முன்னணி பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனத்துக்கு உத்தரவிட்டார். மேலும் ஏவுகணை உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் அடங்கிய அறிக்கை ஜனாதிபதி கிம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி கிம் ஜாங் உன் பேசுகையில், ஏவுகணைகளுக்கான தேவை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதற்கு ஏற்ப உற்பத்தியை விரிவுபடுத்த வேண்டும். விரைவில் நடைபெறவுள்ள 9வது மத்திய குழு கூட்டத்தில் உற்பத்தி விரிவாக்கம் தொடர்பான முன்மொழிவை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொள்ளவிருக்கும் எந்தவொரு அமைதி உடன்பாட்டையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அங்கு இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நேர்காணல் ஒன்றில் பேசிய ட்ரம்ப், அங்கு அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பது நான் தான், நெதன்யாகு அல்ல. எனவே இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே எட்டப்படவிருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் எந்தவொரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இந்த தாக்குதலால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர், வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இத்தகைய மோதல்கள் கடந்த 47 ஆண்டுகளாக அல்லாமல் 3000 ஆண்டுகளாக தொடர்ந்தும் நடந்து வரும் ஒரு விடயம்தான் என்று தெரிவித்துள்ளார். எவ்வாறானதொரு பின்னணியில் ஈரானுடன் ஒரு முக்கிய அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி அமெரிக்கா தீவிரமாக செயல்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பது ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டிருந்தார். நெதன்யாகுவின் இந்த நடவடிக்கைகள் தனக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதற்காக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்ததன் பின்னணியில் தற்போது இஸ்ரேலிய பிரதமரை குறித்தும் இத்தகைய கடுமையான கருத்துக்களை அவர் பகிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் செர்னோபில் அணுமின் நிலையத்துக்கு அருகிலுள்ள பயன்படுத்தப்பட்ட அணு எரிபொருளுக்கான சேமிப்பு கிடங்கு மீது ரஷ்ய படைகள் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த ட்ரோன் தாக்குதலால் அதிர்ஷ்டவசமாக கதிர்வீச்சு அளவில் எந்தவித உயர்வும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதிக அளவிலான அணு பொருட்கள் சேமிக்கப்பட்டுள்ள இடத்துக்கு மிக அருகில் இருக்கும் எரிபொருள் பெருங்கட்டிடம் இத்தாக்குதலால் பலத்த சேதமடைந்துள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதல் நடந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட கட்டிடத்துக்குள் அணு எரிபொருள் எதுவும் இல்லை என்றும் இதனால் ஏற்பட்ட தீ உடனடியாக அணைக்கப்பட்டு அவருக்கும் காயம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது என்றும் உக்ரைனின் எனர்ஜோ அட்டோம் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்பா மாகாணத்துள்ள தெற்கு வஜிரிஸ்தான் பகுதியில் குல்கஸ் பகுதியில் பழங்குடியினத்தை சேர்ந்த இரு பிரிவினருக்கும் இடையிலான நிலத்தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதல் துப்பாக்கிச் சூட்டாக மாறியுள்ளது. நீண்ட காலமாக நிலை வந்த இந்த தகராறு சமீப காலத்தில் தீவிரமடைந்த நிலையில் நேற்று இருதரப்பினரிடையே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழந்ததுடன் 2 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் சம்பவத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இரு நாடுகளிலும் இடம்பெற்ற இந்த தனித்தனியான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேலின் 3 பகுதிகளில் சிற்றூர்ந்து மூலமாக வந்த நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 5 பேர் படுகாயமடைந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 35 வயதுடைய சிவிலியன் என காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மேற்கு கரையின் கல்கிலியா நகருக்கு அருகிலுள்ள
கொஜாப் ஜாகிர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளன. சம்பவம் இடம்பெற்றதும் பாதுகாப்படையினர் சந்தேகநபரை துரத்தி சென்றுள்ளதாகவும் பின்னர் அந்த துப்பாக்கிதாரியை சுட்டுக் கொன்று தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் வாகனத்தையும் மீட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிப்பா உலகக்கிண்ண கால்பந்து தொடர் ஆரம்பமாக இன்னும் சில நாட்களை உள்ள நிலையில் உலகெங்கிலும் இருந்து வரும் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை வரவேற்பதற்கு கனடாவின் டொரண்டோ மற்றும் வான்கூவர் நகரங்கள் தயாராகி வருகின்றன. இருப்பினும் இந்த சர்வதேச கூட்ட நெரிசலை பயன்படுத்தி இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் கடத்தப்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். டொரண்டோ சிறுவர் உதவி சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி லிசா டாம் லின்சன் வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியிலேயே உலகக்கோப்பை போன்ற பிரமாண்டமான நிகழ்வுகள் மனித கடத்தல்காரர்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதாக அவர் எச்சரித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் வருகை, போட்டிக்கு முன்னும் பின்னும் நடக்கும் விருந்து, உபசாரங்கள் ஆகியவை நம் நாட்டு இளைஞர்களை குறிப்பாக பாலியல் தொழிலுக்காக கடத்துவதற்கு பெரிய வாய்ப்பாக கடத்தல்காரர்களால் பயன்படுத்தப்படுகிறது என அவர் கூறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மிண்டனாவோன் பகுதியில் ரெக்டர் அளவில் 7.8 ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதனை ஜேர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இந்த நிலநடுக்கத்தின் தீவிரத்தை ரெக்டர் அளவில் 7.3 ஆக கணித்திருந்த GFZ பின்னர் அதனை 7.8 ஆக உயர்த்தியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்கா சுனாமி எச்சரிக்கை மையம் அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.